ஜெய் மாகாளி. அன்பார்ந்த பக்த கோடிகளே, காளிகாம்பாளுடைய பக்தர்களே, வருகின்ற ஆடி மாதம் அமாவாசை, மகாலய அமாவாசை தினத்தில் அம்மன் பிறந்த நாளான அந்நாளில் காலை 7 மணி முதல் அம்மனுக்கு மஞ்சள் இடிக்கும் நிகழ்ச்சியும் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதால் அன்பார்ந்த பக்தர்களே, இதில் கலந்து கொண்டு 3 நாள் விரதம், 5 நாள் விரதம், 9 நாள் விரதம் இருந்து, உங்கள் வசதிக்கு ஏற்றாற்போல் விரதம் இருந்து அம்மனுக்கு இடிக்கின்ற இந்த வருடம் முழுவதும் அமாவாசை தினத்திலும் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நாட்களில் பக்தர்களுக்காக வழங்கப்படும் பிரசாதத்திற்கான மஞ்சள் இடிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பதால் அன்பார்ந்த பக்தர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்பாளுடைய பரிபூரண அருளை பெறும்படியும், அம்பாளிற்கு மஞ்சள் செலுத்தி தங்கத்தை செலுத்துவதற்கு சமம் என்று சொல்வார்கள். அந்த மஞ்சளை சென்ற வருடம் செலுத்தியதை விட கூடுதலாக செலுத்தி அம்பாளுடைய பரிபூர்ண அருளை பெறும்படியும் கேட்டுக்கொள்கின்றோம். அம்பாளிற்கு மஞ்சள் காப்பு முடிந்த பின்பு ஆலயத்தில் பக்தர்களால் கும்மிடிக்கைதாரர்களால் பக்தர்களால் வழங்கப்படும் அன்னதானம் நடைபெற இருப்பதால் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு பின்பு 10 மணி முதல் 12 மணி வரை அம்மனுடைய அருளாலும் அம்மனுடைய வரத்தாலும் பிறந்த குழந்தைகளுக்கும், தாய்மார்களுக்கு பேய் ஓட்டி பிறந்த குழந்தைகளுக்கும் தோஷங்கள் எதுவும் தாக்காமல், கிரக தோஷங்கள் எதுவும் தாக்காமல் இருப்பதற்காகவும், யாதொரு தீய சக்திகளும் அவர்களை அண்டாமல் இருப்பதற்காகவும் அம்பாளிற்கு செலுத்திய காப்பிற்கு பின்பாக குழந்தைகளுக்கு நிலங்கு வைத்து காப்பு செலுத்தும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அன்று நாள் முழுவதும் அமாவாசை பூஜையும், அம்மனுக்கு ஆராதனையும், அன்னதானம் நடைபெறும் என்பதையும், மாலை 4 மணி முதல் 6 மணி வரை விளக்கு பூஜை, ராகு காலத்தில் ஏற்றப்படும் விளக்கிற்கு, அம்மனுக்கு ஏற்றப்படும் விளக்கிற்கு ராகுனுடைய தோஷங்களும், ராகு தோஷம் நீங்கும் என்பார்கள். அந்த நேரத்தில் அம்மனுக்கு விளக்கேற்றி ராகு கால பூஜையில் நாகால் அம்மனையும் ராகு பகவானையும் மனப்பூர்வமாக வேண்டி ராகு தோஷத்திலிருந்தும் நாகதோஷத்திலிருந்தும் விடுபடலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த பக்தி கோடிகளே, உங்களுக்கு ஏற்றாற்போல் 3 தினமாகவும் 5 தினமாகவும் 9 தினமாகவும் விரதம் இருந்து இந்த பூஜையில் கலந்து கொண்டு மாகாளி அம்மாளுடைய, சுடலக்காளி அம்மாளுடைய பரிபூரண அருளை பெற்று நோய் நொடி இல்லாமல், யாதொரு காத்து கருப்பு பில்லி சூனியம், எதிரிகள் தொல்லை, கண் திருஷ்டி, போராமை, பொச்சரிப்பில் இருந்து உங்களை பாதுகாத்து அஷ்டபந்தனமாக இருந்து காளிகாம்பாள் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தாங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த பக்த கோடிகளே, உங்களுடைய ஆலயத்தில் கலந்து கொண்டு அம்பாளுடைய பரிபூரண அருளை பெற்று யாதொரு துன்பம் நேராமல் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு இந்த செய்தியை தாங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். ஜெய் மாகாளி.